கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகள், வேத வார்த்தைகள், வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் எழுதப்பட்டது, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேதத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேத வாக்கியங்களே, வேத வசனங்களே நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்கிற வழியை நமக்கு போதிக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு அக்கினி பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே அக்னி பற்றி பிடிக்கும். அப்பொழுது நம் இருதயத்திலே இருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உடனே வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆம் பிரியமானவர்களே, வேத வாக்கியங்கள், வேத வசனங்கள் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நாம் அவருடைய பிள்ளைகள், நம் எல்லா காரியத்திலையும் கற்று தேர வேண்டும், வேதத்தை குறித்த அறிவிலே வளர வேண்டும் என்பதற்காக நமக்கு வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக, நம்மை தகுதிப்படுத்தக்கூடியது கர்த்தருடைய வார்த்தைகள். நம் நன்மை செய்ய வேண்டும், அதை வேதாகமத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். நம் நன்மை செய்ய அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதை வேத வாக்கியங்கள் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதற்காக நமக்கு வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார், வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார்? நம் நன்மைகள் செய்வதற்காக. ஹல்லேலூயா. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உபதேசத்துக்கும் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதிப்பதற்காக, கடிந்து கொண்டு போதிப்பதற்காக. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, துன்மார்க்கமான காரியங்களை செய்து, கர்த்தருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் இழந்து போகிறார்கள். அவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தருக்குள் அவர்களை வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. கடிந்து கொண்டு நாம் போதிக்க வேண்டும். பாவம் செய்யும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது கண்டித்து உணர்த்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. சீர்திருத்தலுக்கும். ஆம் பிரியமானவர்களே, கெட்டுப்போன அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ வழியிலே செல்கிற பிள்ளைகள் பரிசுத்த வழியிலே வர வேண்டும். ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி அவர்கள் நல்வழியை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், சீர்திருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியை படிப்புக்குதலுக்கும். ஆம் பிரியமானவர்களே, நேர்மையான காரியங்களை கற்றுக்கொள்ள, உண்மையாய் வாழ, மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகள் நீதி செய்ய கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோமா? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோமா? அந்த வார்த்தைகளை வாசித்து அதற்கு கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே பெரோயா பட்டணத்தில் உள்ளவர்கள் மனோ விருப்பமாய் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
காரியங்கள் இப்படி இருக்கிறதா, வேதாகமத்தில் இப்படி எழுதி இருக்கிறதா என்பதை அவர்கள் தினந்தோறும் அறிந்து கொண்டார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறார்களோ, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்களோ, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே நற்குணங்கள் பெருகும். இன்றைக்கு நமக்குள்ளே நற்குணங்கள் இருக்கிறதா, கெட்ட குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாக வேண்டுமென்றால் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற கெட்ட சுபாவங்கள், கெட்ட எண்ணங்கள் நம்மை விட்டு அகல வேண்டுமென்றால் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, வேத வசனங்களை மன விருப்பமாய் வாசிக்கும் பொழுது, இரவும் பகலும் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே நற்கனிகள் செயல்படும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர முடியும். துர்க்குணங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவைகள் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்காக, மனம் திரும்பி நீதியான வாழ்க்கை வாழ. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளை வாழ்வோம். தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம், தியானிப்போம். அதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. நல்லவரையுமே துதிக்கிறோம், வல்லவரையுமே துதிக்கிறோம், மகிமையுள்ளவரையுமே துதிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கு வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபாரா ஷகர கதூரி கரதரபலா ரபா கபாரா சந்தரதன கதரபலா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ ஆக்கபோர சேகர தினமர சதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. என்னுடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகியே நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அன்னாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்க. கர்ப்பத்தின் கண்ணில் உள்ள தடைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாகி போகட்டும். ரீபா லபா ரதுரபா லஹாதரபா ரீபா கேரே ஷேகேல் எதினமர சதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீ ஆக்கபோர ஷேகேரே தினிமர சதரபலா. இப்படியே வல்லமினால் நிரப்புங்க. ராக்கா பரு ஷே தேனே மாக்கோ ருதினி மாக்கரதரபலா. இப்படி சமூகத்திலே தாழ்த்துறோமாப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ரீபா ரபா ரபா தூரபா ராக்காபா ருஷேதேனமா கரபா ரீ ஆக்குபூர ஷேகரேதேனே மர சதரபல்லா. என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகப்படுத்துவீராக. உடைய சுகமாக்குக்காரன் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், மில்லின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபைகளை கொடுங்க.
உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.